லெஃப்ட்டுன்னா நம்ம ரோட்டில் தான் வரணும். இங்கே திருப்பூர் இருக்குனால இவங்களையும் பார்க்கணும். பாவம் காலையில் வேலைக்கு போகிற அர்ஜென்ட்டில் போயிட்டுருப்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட் கீட் போடுங்க. இப்போ விழுந்துச்சிங்களா? ஏன் விழுந்து தெரிஞ்சுதுங்களா? கிளப்ஸ் பிடிக்காம அதே தான். செகண்ட் எதுக்கு உனக்கு வேறு மீதிலாம் கரெக்டாக பண்ணுறேன். ஒரு கொஞ்ச நாள் ஆகும் அஜார். 2-3 நாளில் எல்லாமே வந்துடாது. ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டே இருந்தா அவ்வளோதான். பஸ் ஸ்டாண்டு தெரியும், பழைய பஸ் ஸ்டாண்டு. ஆமாங்க, அங்கே போய் உட்காந்துக்க வேண்டியதான். ஓட்டிக்கிட்டே இருந்தான். என்ன கார் ஓட்டு ஒரு நாள் பூரா ஓட்டிகிட்டே இருக்கக்கூடாது. அது வந்து மண்டைக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி நேரம். அப்புறம் கீழ்பாக்கம் அம்பராம்பாளையம் அரைவரையாக தான் பழகும். மெல்ல 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 டெய்லி ஒரு 1/4 மணி நேரம் 1 மணி நேரம் மாற்றி மாற்றி இப்படி ஓட்டி தான் ஒரு 10 நாளில் கற்றுக்க முடியும். ஹலோ சரில சாமி, ஒரு 2 பேர்த்து கூட மாட்டியிருக்கேன். புரியல. தேங்காய் உடைக்கிறதுக்குள்ளே வருவோம்னு தெரியாது சாமி. டவுட்டு தான். இன்னும் 4 பேர் இருக்கு. இண்டிகேட் ரைட்டில் போட்டு இண்டிகேட் ரைட்டில் ஸ்லோ. இன்னும் கொஞ்சம் பிரேக் ஸ்லோ. வண்டி போகக்கூடாது கருத்து. இங்கே வந்து நிறுத்தணும். டக்குன்னு திரும்ப இங்கேருந்து பெரிய வண்டி வந்தாங்கன்னா சம்பாதிக்கும். போகக்கூடாது. ஃபஸ்ட்டு கீர் போட்டு மூவ் பண்ணுங்க. பட் இந்த இடத்துல நின்னீங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ரைட் லெஃப்ட் எல்லா இடத்துலையும் வண்டி வர்றது தெரியும். பட் நம்ம இன்னும் நிறுத்தது இன்னும் கொஞ்சம் முன்னால் போயிருக்கணும். பிரச்சனை விடுங்க. இப்போ அந்த கடைசி வரையும் தெரியுதுங்களா? திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பக்கம் பார்த்துட்டு உங்களுக்கு சுச்சுவேஷன் போய் அதுக்கு ஏற்ற மாதிரி திருப்பணும். டிரைவிங் ஸ்கூல் அதே தானே, வேறு லெவல்ண்ணா. சீக்கிரம் இந்த வேலைக்கான வேறு ஒர்க்கு எதாவது போகிறீங்களா? நான் டாடா ஏசி வச்சுருக்கேன் தம்பி, குட்டியானே. நீங்கள் போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிடுவீங்க. இதை முடிச்சுட்டு அங்கே போயிடுவேன். தேடிக்கு இது முடிச்சுட்டு அங்கே போயிடுவேன். ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன். வரலாமா ஓட்டருக்கு? ட்ராவல்ஸ் டிரைவராவா? லைசன்ஸ் எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம். ஏன் இந்த மாதிரி கிளச்சை பிடிக்காமலே கீர் போடுவீங்கள? பழைய இல்லை, 10 நாளில் பழைய இல்லை. 4 நாளைக்கு இந்த ஓட்டு ஓட்டும்போது 10 நாள் என்ன முடியும்? வீட்டில் நம்ம கார் எடுத்து ஓட்டுறே எடுத்து. ஏன்னா இல்லைண்ணா, நேற்று ஓட்டினதோட அவ்வளோதான். அதாவது வீக்லி ஒன்ஸ் தான் ஓட்டணும் அது. காடி ஆஃபீஸ் தானே போகணும். லைட்டாக பிரேக் ஃபுல்லாக கிளச்சு செகண்ட் இருக்குன்னா கார் ஓட்டி காமிப்பாங்க. ஆமாம், யார் பிரேக்கை விட்டுட்டு கிளச்சு மித 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 இருக்கிறவங்க தான் வருவாங்க. ஆமாம், இங்கே இருக்குன்னு என்ன ஒன்று முன்னாடி சும்மா மூவ் பண்ணால் போதுமா? இல்லை நீ அப்போ போகும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்குன்னு தனியாக ஒரு கிளாஸ் இருக்குது, அதை எடுக்கணும். எடுக்கணும்.
வந்துருக்கேன். நம்ம இதுக்கிட்டே கோயில்கிட்ட வேணாம், இன்னொரு பையன் நிற்பார் ஆஃபீஸ் நிற்கிறாரா? இல்லை வண்டி வாங்கிட்டு போனாரா? நீ எங்கே இருக்க இப்போ? வேணாம், அது மெடிக்கலில் வந்து இல்லை வெயிட் பண்ணுறேன். நம்பர் இருக்கா? ஆஃபீஸில் ஒரு பையன் நிற்பான் பாருங்க, அவனையும் இதுக்கு மெடிக்கல் டீ போட்டுருங்க. வேலைன்னு போடுறேன். சரி, நான் அதான் கேட்டேன் எங்கே இருக்கான்னு தெரியல. இன்னும் போகலையா அவரு? இண்டிகேட் லெஃப்ட் போட்டு அவங்கள பார்த்துட்டு டக்குன்னு கட் அடிக்கணும்னு நினைக்கிறத விட கொஞ்சோண்டு பிரேக் பிடிச்சி கிளச் பிடிக்கணும்னு நினைக்கணும். சரிங்களா? லெஃப்ட் போகலாம். காரோட வந்திருக்கேன். அங்கே பார்க்கக்கூடாது, நம்ம ரோடு எதுவோ இங்கே வரும். இந்த லெஃப்ட்டை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். இங்கே போயிட்டு இப்போ மிரர் யூஸ் பண்ணி எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். தேர்ட் கியர் போடுங்க. இப்போ அந்த மிரர் யூஸ் பண்ணி அந்த ரோட்டுக்கு போங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணிகிட்டே போங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணிகிட்டே போங்க. ஆமாம் ராஜா, ஏன்னா அவர் வரமாட்டார். 4வது கீர் போட்டுக்கணும். பஸ் ஸ்டாப் 2வது இந்த அக்கா வருவாங்க. இந்த அக்கா 5:30 மணிக்கே வந்துட்டா. 5 மணிக்கு கிளம்பிடுவீங்க. அந்த வண்டி தாண்டறதா இருந்தால் தான் நீ லெஃப்ட் போகணும். அந்த ஆட்டோ நீ தாண்டறதா இருந்தால் தான் லெஃப்ட் போகணும். அந்த ஆட்டோ ஓவர்டேக் பண்ணுறேன். எக்ஸைட் யூஸ் பண்ணு. இண்டிகேட்லாம் போடக்கூடாது. இந்த ஆட்டோ தாண்டறதா இருந்தால் தான் லெஃப்ட் போகணும். தாண்டது இருக்கா? இல்லைன்னா நம்ம ரைட்டில் தான் போய்கிட்டே இருக்கும். சும்மா லெஃப்ட் வந்து எட்டி பார்க்கக்கூடாது. சரிங்களா? போகலாம். அந்த வேன்கார் வந்தார், டக்குன்னு சுச்சுவேஷன் கிடச்சி தாண்டா 2 பேர் தாண்டி போயிட்டாரா? அந்த மாதிரி நம்ம தாண்டினாலும் மறுபடியும் உள்ளே வந்துட்டார்ல, அந்த மாதிரி தாண்டுற சுச்சுவேஷன் இருந்தால் மட்டும்தான் வண்டி லெஃப்ட்டு கொண்டு வரணும். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். 4th கீர் போடுங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். தாண்டி ஆச்சா? 5th கீர் போடுங்க. நீங்கள் பிடிச்சினா நான் பிடிச்சேண்ணா? நீ தானே கீர் போடுங்கன்னு சொன்னால் டக்குன்னு கீர் எடுத்து கீழே போட்டுருவீங்க. இப்படி தானே? ரிலாக்ஸ். அப்படின்னா நேரம் போகலாம். இன்றைக்கி ரைட்டில் போட்டுக்கிங்க. எக்ஸைட் விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். வெயிட் பண்ணுங்கள். நம்ம இங்கே யூட்டர்ன் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். நியூட்ரல் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் தள்ளி வரணும். இவ்வளோ தள்ளி வரணும். வண்டி ஃபஸ்ட்டு கீர். சரிங்க, ஃபுல்லாக ரைட்டில் திருப்பி, மொத்தமாக திருப்பி. அவ்வளோதான். கிளச் வந்து கால்வாசி கால் எடுங்க. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். சரிங்க, ஃபுல்லாக திருப்பி தான் பிடிக்கும். ஆமாம், நான் கால் வச்சுருக்கேன் தெரியுதா? கால்வாசி கால் எடுங்க. பிரேக் கொடுங்க. ஏன் கால் வச்சுன்னு தெரிஞ்சுதா? சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கால்வாசி தான் கால் எடுக்கணும். 40% எடுக்கணும். பிரேக் கொடுங்க. ஒவ்வொரு வண்டிக்கும் பிரேக் பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்கள நிறுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் நடுவில் வந்தீங்கன்னா தான் அவங்க மாறுவாங்க, திருப்பாங்க.
அவங்க நிறுத்துவாங்க. சரிங்களா? லைட்டாக எக்ஸிலேட்டர், செகண்ட் கியர் எக்ஸிலேட்டர் மிதிச்சுட்டு கீர் மாற்ற போகலாம். இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. இங்கே ஓரம் கட்டினோம்னா அவர் இறக்கி விட்டு போயிடலாம். மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு தயாராகிடணும். டக்குன்னு புரிஞ்சுங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். பாட்டு போட்டுருங்க. இண்டிகேட் ஆஃப் பண்ணிடுங்க. பட்டு எத்தனை தடவை அந்த பிரேக்கிலேருந்து காலை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிரமம் தான். ஃபஸ்ட்டு கிளச்சில் இருந்தால் காலை எடுக்கணும். இப்படி வண்டி மேட்லேருந்து நீங்கள் பிரேக்லேருந்து காலை எடுத்தீங்கன்னா வண்டி பின்னால் விழுந்துடும். ஃபஸ்ட்டு எப்பவுமே கிளச்சில் தான் கால் எடுக்கணும். ஃபஸ்ட் கிளச்சில் கால் எடுங்க, கால்வாசி எடுங்க. பார்த்தீங்களா? டக்குனு மறுபடியும் பிரேக்லேருந்து கால் எடுங்க. கால்வாசி இப்போ பிரேக் விடுங்க. போதுங்களா? இன்னும் கிளச்சிலேருந்து கால்வாசி கால் எடுத்தீங்கன்னா வண்டி முன்னால் போக ட்ரை பண்ணும். போகலாங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் கியர் போகலாங்க. யூஸ் பண்ணுங்கள். தேர்டிங் அப்படியே அந்த ரோட்டுக்கு போயிடணும். காப்பி இந்த ரோடு நம்ம எவ்வளோ சீக்கிரம் பிடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிடணும். சரிங்களா? போகலாம். கிளச்சை விட்டுட்டு தான் எக்ஸைட் யூஸ் பண்ணணும். எக்ஸைட் யூஸ் பண்ணி தெரிச்சிடணும். நம்ம எக்ஸைட் எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம தான் பிரித்து எடுக்கணும். காப்பி டக்குன்னு இவர் இடிச்சுட்டு என்ன பண்ணுவேன், அதாவது இப்படிலாம் வரக்கூடாது. எக்ஸைட் மிதி ஒரு மிதி என்ன வண்டி போர்த்துக்கு நம்ம எங்கே ஓவர்டேக் பண்ண போகிறோம், எங்கே ஓவர்டேக் பண்ணக்கூடாதுங்கிறத நீ தான் தம்பி பிரிக்கணும். சும்மா இந்த இடத்துல பண்ணிக்கலாம் இப்படின்னா டக்குன்னு ஏமாற்றிடும். ஹார்ன் அடிச்சுட்டு போயிடணும். கீரை டவுன் பண்ணியிருக்கணும் காப்பி, ஹாரன் அடிச்சிருக்கணும் காப்பி. எக்ஸைட் யூஸ் பண்ணணும். ஃபோர்த்து கீர்
எக்ஸைட் யூஸ் பண்ணு. எக்ஸைட் யூஸ் பண்ணு. எக்ஸைட் யூஸ் பண்ணு. லைட்டாக பிரேக் ஃபுல்லாக கிளச். வெயிட் பண்ணுங்க. இதுப்பா அவங்கள தாண்டறக்கோசரம் எக்ஸைட் யூஸ் பண்ண. ஏன்னா அவங்க நட்டோட்டில் போகிறாங்க, அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுருங்க. எக்ஸைட்டரை விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச், லைட்டாக பிரேக். இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுருங்க. எக்ஸைட்டரை விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச், லைட்டாக பிரேக். இண்டிகேட் லெஃப்ட். நம்ம நிறுத்த போகிறோம். இண்டிகேட்டர் மட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. இண்டிகேட்டர் போட்டுக்கங்க. ஆஃப் ஆயிடுச்சு. இல்லை முத்து நியூட்ரு பண்ணி ஃபஸ்ட்டே போட்டு ஃபஸ்ட்டு நியூட்ரு பண்ணுங்க. நியூட்ரு பண்ணிட்டேன். ஹேண்ட் பிரேக் போடுங்க. சாவி ஆஃப் பண்ணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. பிரேக் விட்டுருங்க. ஓகே, வேறு வேலை நிறுத்திக்கு இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. பட் இது ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொன்றா தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு வண்டி நிறுத்திட்டோம், நியூட்ரு பண்ணிட்டோம், ஹேண்ட் பிரேக் போட்டோம், வண்டி ஆஃப் பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு கீர் போட்டோம், பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டோம். சரிங்களா? சரி, ஓகே. ஓகே.